இங்க ஒரு சின்ன பையனுக்கு வாத்து குட்டிகள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆனா அதை வாங்குறதுக்கான காசு இவன் கிட்ட இல்லாதனால அதை பார்த்தே சந்தோஷப்பட்டுக்கிறான். அந்த கடையோட ஓனர் அவர் வச்சிருக்கிற முட்டைகள்ல இருந்து எல்லா குட்டிகளுமே வெளியில வந்துரும். அதுல ஒரு முட்டை மட்டும் ஒடியாம இருக்கறனால அது கெட்டு போன முட்டைன்னு அதை தூக்கி போட்டுறாரு. இதனா பாக்குற இந்த சின்ன பையனும் யாருக்குமே தெரியாம அந்த முட்டைகள் எடுத்து தன்னோட பைக்குள்ள வச்சுக்கிறான். அதை அப்படியே வீட்டுக்கு கொண்டு போய் யாருக்குமே தெரியாம ஒரு பேஸ்கெட் எடுத்து அதை நல்லா கிளீன் பண்ணி அதுக்கு மேல லைட்டிங்னா செட் பண்ணி அதுக்குள்ள துணியனா வச்சு ஒரு இன்குபேட்டர் மாதிரி ரெடி பண்றான். அந்த முட்டையை எடுத்து அந்த பேஸ்கெட்ல வச்சதும் அந்த முட்டை பொரியறதுக்காக அது மேல தண்ணியனா ஸ்ப்ரே பண்றான். இவன் ரொம்ப நேரமா அந்த முட்டைகள்ல இருந்து வாத்து பொரிஞ்சு வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவன் இப்படியே 2 நாள் வெயிட் பண்ணி பார்க்கறான். ஆனா அந்த வாத்து அந்த முட்டைகள்ல இருந்து வந்த பாடே இல்ல. இப்படினா இருக்கிறப்ப இந்த சின்ன பையனோட அப்பா நம்ம கேம்பெயின் போலான்னு கூட்டிட்டு போயிடுறாரு. இவங்க போன நேரம் பார்த்து அந்த முட்டை மேல சூரிய ஒளினா பட ஆரம்பிக்குது. இதனால அந்த முட்டையும் ரொம்ப ஹீட் ஆகி அந்த முட்டைக்குள்ள இருந்து இந்த வாத்துக்குட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த முட்டையனா ஒடிச்சுக்கிட்டு அழகா வெளியில வருது. இந்த அழகான வாத்துக்குட்டி வெளியில வந்தது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற லேப்டாப் மேல எல்லாம் ஏறி கீபோர்ட்ல இருக்கிற பட்டனை பிரஸ் பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் வீடு முழுக்க சுத்திட்டு அந்த சின்ன பையனோட ஸ்வெட்டருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குது. அப்படியே அந்த ஸ்வெட்டருக்குள்ளேயே தூங்கிடுது. இதுனா தெரியாம வீட்டுக்கு வந்த இந்த சின்ன பையனோட அப்பாவும் இவனோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதுக்காக அவனோட பழைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து பேஸ்கெட்ல போட்டுறாங்க. அப்பயே அந்த வாத்துக்குட்டி அந்த ட்ரெஸ்ஸை விட்டு மேல வந்தா அதையும் பார்க்காம அதுக்கு மேலேயும் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுறாரு. அதுக்கப்புறம் அந்த மொத்த ட்ரெஸ்ஸையும் எடுத்துட்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு ஸ்விட்சையும் ஆன் பண்ணி விட்டுறாரு. அவ்வளவுதான் அந்த வாத்துக்குட்டியோட கதை முடிஞ்சிருச்சான்னு பார்த்தா அதான் இல்ல. அந்த வாத்துக்குட்டி ஒரு வழியா அந்த ட்ரெஸ்ல இருந்து தப்பிச்சு அந்த பேஸ்கெட்டோட ஓட்ட வழியா அழகா வெளியில வந்துருது. இப்படின்னா இருக்கிறப்பதான் இந்த சின்ன பையனை வீட்டுக்கு வந்து பார்க்கறான். அந்த முட்டை ஒடிஞ்சிருக்கு. அப்ப இந்த வாத்துக்குட்டி இந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கும்னு அங்கிட்டு இங்கிட்டு தேடி பார்க்கறான். இவனும் எல்லா பக்கத்துமே தேடி பார்க்கறப்ப இவனுக்கு பக்கத்திலேயே அந்த வாத்துக்குட்டி போகுது. இவனும் அதை சரியா கவனிக்காம வாத்துக்குட்டியை காணோமேன்னு தேடிக்கிட்டே இருக்கான். அந்த வாத்துக்குட்டியும் கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து போய் ஜன்னல் கிட்ட போய் முறையா வெளி உலகத்தை பாக்குது. அப்படியே இந்த சின்ன பையனும் அந்த வாத்துக்குட்டியை கண்டுபிடிச்சு பார்த்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டு அதுக்கப்புறம் அந்த வாத்துக்குட்டியை கடைசி வரைக்கும் நம்ம கூடயே வச்சு பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிடுறான்.